இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யாவே ராஹா சீரீஸோட டே 10க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா ராஜா. நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் பேசுகிற வார்த்தையிலிருந்து ஜீவன் உண்டாகிறதற்காய் நன்றி. இதனாலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜீவன் உண்டாகத்தக்கதாய் நீர் செயல்படுங்க. இப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் சரியான பாதையில் நடத்தும் மேய்ப்பன். நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்னா சரியான பாதையில நம்மளை நடத்துகிறாராம். யோவான் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவருடைய ஆடா, நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆடு தானே நம்ம. அவருடைய ஆடுகளா இருந்தா அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா. கள்ளர்களும் மற்ற மேய்ப்பன் போல வேஷம் போட்டுட்டு வரவங்க போடுற சத்தத்தை இந்த ஆடுகள் அறிந்திருக்காது. அந்த சத்தத்துக்கு சவுண்டும் கொடுக்காது, திரும்ப ரீப்ளே பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஆனால் அந்த ஓனர் அவர்கள் அந்த ஆட்டோடைய மேய்ப்பன் கூப்பிடும்போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது சத்தம் போட ஆரம்பிச்சிடும். மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் அறிந்திருக்கும். நாம் ஆண்டவருடைய ஆடுகள் தானா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் நம்ம நடக்கிறோமா, நாளைக்கு நடக்க போகிறது, அடுத்த நாள் நடப்போகிறது, எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சரியா ஆண்டவர் நமக்கு கைட் பண்ணிட்டே இருப்பார். எவ்ரிடே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைவான் அப்படிங்கிற வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். காலையில் ஆண்டவரை நம்ம தேடுறோமா, தேடி அந்த நாளுக்கான கைடன்ஸை ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்ம டெய்லி செக் பண்ணிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நான் என்ன பாதையில் போகணும், எதை செலக்ட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை நான் செய்யணும், எது செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களே ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்கிறோமா அப்படிங்கிறத எவ்ரிடே பேசிஸில் நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கே ஒரு நாள் கேட்டேங்க, அதை வச்சு தான் காலம் ஓடிட்டே இருக்குது, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம எங்கேயோ வழி விலகி போய்கொண்டு இருக்கிறோம். மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஏன்னா அவருடைய சத்தம் தீர்க்க தரிசன சத்தமாக இருக்கும். அற்புதமாக நமக்கு வழியே எல்லா வழிகளும் அடைந்திருக்கும் பொழுது அவருடைய சத்தம் அதுக்குள்ளால எங்கே பாதை இருக்குது அப்படிங்கிறத சரியாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தம் அது. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம முன் செல்வோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிக்கல்களும் போராட்டங்களும் சிக்கிக்கொள்வதில்லை. இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடு போயிட்டே இருந்துச்சுன்னா சூப்பரான மேய்ச்சல்களுக்குள்ளால போகும், நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல ரெஸ்ட் கிடைக்கும், எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம அது பாட்டுக்கு ஒரு பாதையில் போயிடுச்சுன்னா காட்டுக்குள்ளால போய் சிக்கிறோம், முள்ளுகளுக்குள்ளால சிக்கிறோம், காட்டு மிருகங்களுக்குள்ளால சிக்கி சிதறண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வழி தவறி எங்கேயோ போய் உணவு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், சரியான ரெஸ்டிங் பிளேஸ் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதா, இல்லை நம்ம இளைப்பாறுதலும் சமாதானத்தில் சந்தோஷத்தில் நடத்தப்படுறோமா? இதுதான் அடையாளம். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு போனோம்னா இளைப்பாறுதலில் சந்தோஷத்தில் சமாதானத்தில் சரியான கைடன்ஸில் நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா போராட்டங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகளை திறந்து கொடுப்போம், அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம், அவரோடு இணைந்து நடப்போம். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. எங்களோடு பேசி இந்த வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தை செயல்படட்டும் அப்பா, ஜீவனை உண்டு பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு நடங்க. இளைப்பாறுதலான நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. 2.5 மிஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது செய்யலை, அது என்னன்னு தெரியலன்னா டே 1க்கு போய் பாருங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. God bless you all.